நான்காவது பிரதோஷம் என்று சொல்லப்படுறது நட்சத்திர பிரதோஷம். பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் ஆகும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். அந்தந்த நட்சத்திரத்துக்காரங்க அந்த கோயில் தான் வெளியிடணும்னு நம்ம சேனல் வெளியிட்டிருக்கோம். அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பிரதோஷம் வந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆயில்ய நட்சத்திரம்னா அந்த ஆயில்ய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பிரதோஷம் வரும்போது அன்னைக்கு போய் நம்ம சிவனை வணங்குறது நட்சத்திர பிரதோஷம். யார் ஒருவர் வணங்குறாரோ அவருடைய நட்சத்திரத்தன்னைக்கே பிரதோஷம் வரும் இல்லையா, அதுதான் நட்சத்திர பிரதோஷம்னு சொல்கிறாங்க. உங்களோட நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டு அன்னைக்கு வர பிரதோஷத்தன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை பெறலாம்.